மரக்காணம் பகுதிகளில் கடுமையாக புயல் வந்தப்போ பாதிப்புகள் இருந்தது. இங்கே இந்த பக்கம் பார்த்தோம்னா விளிம்பு நிலை மக்களும் நிறைய சின்ன சின்ன குடிசை போட்டு அவங்களுக்காக நிறைய பாதிப்பை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்போம். உங்கள் பேர்? என் பேர் பூங்கொடி ஐயா. இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? இங்கே இருக்கிறோம், 25 வருஷமா இங்கே இருக்கிறோம். ஆனால் அப்போ காலத்துலேருந்து ஒரு 100 ஆண்டு இருக்கிறோம். இங்கே எவ்வளோ மழை தண்ணி வெள்ளம் எல்லாம் பார்த்துட்டோம். வருவாங்க, உணவு கொடுத்துட்டு தான் போயிடுவாங்க. பெட்ஷீட்டு துணிமணி இப்படி தான் கொடுத்து போகிறாங்க. எங்களுக்கு வீடு வாசல் லோல் பட்டிக்கினே இருக்கிறோம். அவங்களாண்டே எல்லாம் தலைவர் எல்லாம் வந்தாங்க. பேர் தாமிர கட்சிக்காரங்க வந்தாங்க, மாம்பழ சின்னக்காரங்க வந்தாங்க, ரெட்டையில் வந்தாங்க. எல்லாம் வந்து சசிகலம்மா எல்லாம் வந்தாங்க. எல்லாம் பேசிட்டு போனாங்க. வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியலங்க ஐயா. இப்போ வந்தாங்களே இந்த புயலில் வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த காற்று மழைக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் எங்கள் மக்களுங்க எல்லாம் இட்டு போய் வச்சிருந்தி பாதுகாப்பு பண்ணாங்க. பொன்முடி ஐயா வந்தார், உட்கார வச்சார். கலெக்டர்லேருந்து பேராட்சிக்காரங்க எல்லாம் வந்து உணவு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு பெட்ஷீட்டு துணிமணி கொடுத்து அந்த பாஸில் உட்கார வச்சாங்க. அதோடு இருந்து நாங்கள் இங்கே தான் இருந்தோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் மழை விட்ட பிற்பாடெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு தான் எல்லாம் அதிகாரிங்க வந்தாங்க, பேசணும், ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. மழை வந்தப்போ புயல் வந்தப்போ எங்கே இருந்தீங்க? முகாமில் இருந்தீங்களா? முகாமில், பள்ளிக்கூடம் முகாமில் இருந்தோம். பள்ளிக்கூடத்தில் முகாமில் இருந்தோம். பாதிப்பு இருக்கா? அவங்க இங்கே எத்தனை குடிசை இருக்கு? இங்கே 11 குடிசை இருக்கு. எல்லாம் உள்ள எல்லாம் தண்ணி நோஞ்சி போச்சு. காற்று மழை எல்லாம் ரொம்ப டேரா பிச்சு எல்லாம் போயிடுது. பாருங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் சொல்லி கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அவங்க சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கீங்க, பத்திரிகையிலையும் சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன உடனடி என்ன உதவி செய்வாங்களோ அதை செய்வாங்க. வேற இங்கே என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கம்மா? இங்கே வேற இந்த பக்கத்தில் ஏரியாவில் எந்த பாதிப்புகள் இருக்கு? அந்த பக்கம் தண்ணி உடஞ்சி ரோடு ஃபுல்லாக வெள்ளமாக போச்சு. எல்லாம் மக்களுங்க போய் பார்த்துட்டு வராங்க. அங்கேயும் பெரிய வெள்ளத்தில் எல்லாம் ஜனம் தான் இருக்கிறாங்க. அது மேடு தெரு ஜனம் எல்லாம் இருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்கிற கோயிலாண்டே இருக்கோம். விளிம்பு நிலை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பாதிப்புகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. முகாமில் தங்க வைக்கப்பட்டோம். அரசியல் கட்சியினர் வராங்க, உதவிகளை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. உடனடி தேவைகள் மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய விஷயங்களையும் இனிமேல் பிரச்சனை வராதபடியும் அவங்களுக்கான வாய்ப்புகளை செஞ்சு தரணுங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்குது. இந்த மரக்கான மையப்பகுதியிலேயே இந்த பாதிப்புகளை உணர முடிஞ்சது. இன்னும் உள்ள நிறைய பாதிப்புகள் இருக்குன்னாங்க. அங்கே அப்படியே பயணிப்போம். பெங்கால் புயல்னால பல இடங்கள்லையும் போக்குவரத்தும் பெரிய அளவில் தடைப்பட்டிருக்கு. சாலைகள் நிறையா, அந்த ஆறு அதெல்லாம் உடஞ்சிட்டு வந்துட்டதால் சாலைகளே அப்படியே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தோம்னா மரக்காணம் டு திண்டிவனம் போகிற ஒரு வழி குறுக்க வந்து அந்த உடஞ்சிட்டதால் ஃபுல்லாக வந்து தண்ணி, ஆற்று தண்ணி உள்ளே பூத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே இருக்க பப்ளிக்கிட்ட கேட்போம், அப்படியே இந்த தண்ணி இப்படி உடஞ்சி போகுது, என்ன இது? என்ன இங்கே மது கட்டிடுறாங்க, நடுவில் மதில் ஒன்று கட்டிடுறாங்க. அதனால உடஞ்சி போகுது ஃபுல்லாக தண்ணியும். இதை சுற்றி வந்து 15 கிராமம் இருக்குது. இது வந்து கம்மி, 15 கிராமம் திருக்கனூர் புதுப்பாக்கம் பஞ்சாயத்தில் 4 கிராமம் இருக்குது. எல்லா கிராமம் சுற்றி உள்ள யாருமே வெளியே வர முடியாத இருக்காங்க. அந்த கிராமம்லாம் எந்த பக்கம் போகணும்? இந்த வழி தான் போகணும். அவங்க ஊரை விட்டே வெளியே வர முடியாத இருக்காங்க சூழ்நிலை. இன்னமும் பாதிக்கப்பட்டிருக்கு. போகிறதுனா நம்ம எந்த பக்கம் போகணும்? போயிட்டு கந்தாடு போயிட்டு லெஃப்ட் உள்ளே போகணும். நாங்கள் புதுப்பாக்கம் போதும் தான். இப்போ இதில் கார் போகுமா? கார்லாம் இப்போ போகுது, ஆனால் காலிலேருந்து எந்த வண்டியுமே போகல. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. இப்போ போகுது, எதுவுமே போகல. இது வந்து திண்டிவனம் போகிற வழியா? திண்டிவனம் நெடுஞ்சாலை, ஸ்ட்ரெயிட் நெடுஞ்சாலை திண்டிவனம் போகுது. இங்கே மொத்தமாக எத்தனை கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு? எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? என்னென்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க? இங்கே ஃபுல்லாகவே வீட்டுங்களில் விவசாயம் ஃபுல்லாக காலி சார். வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பாம்பு, தேள் எல்லா புறம் எல்லாமே இருக்குது. குடிக்கிற தண்ணி, மளிகை ஜாமான் எல்லாமே நனைஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சு. துணிமணி கூட இல்லாமல் இருக்காங்க. உள்ள ஒரு 7 கிராமம். மொத்தம் எத்தனை பப்ளிக் இருப்பாங்க? மொத்தமாக வந்து ஒரு 3500 பேர் இருப்பாங்க அந்த 7 கிராமத்தில். இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து யாருமே நிவாரணமே கொடுத்ததில்லை. 10 ஆண்டு நிவாரணம் கொடுக்கல எங்கள் ஊருக்கு. இன்சூரன்ஸ் நாங்கள் கட்டியிருக்கோம், ஆனால் இன்சூரன்ஸ் எங்களுக்கு வரல இது வரைக்குமே. இப்போயாச்சும் கொடுப்பாங்களான்னு தெரியல. வந்து பார்த்தாங்களா தெரியும் விவசாயம் நிலம் பூரா. அவங்க சாப்பாடு கூட இல்லாமல் இருக்காங்க. இங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியல கஷ்டம். உள்ள கிராமம் 7 கிராமம் உள்ள தண்ணியில் தச்சுன்னு சாப்பாடுக்கு தண்ணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில். அந்த கிராம பேர்லாம் சொல்லுங்கள். புதுப்பாக்கம், திருக்கனூர், கேஎன்பாளையம், தேவிகுளம், வண்டிபாளையம், கோட்டிக்குப்பம், நடுக்குப்பம். இப்போ இத்தனை கிராமங்களும் அங்கே வந்துட்டு உணவு கூட கிடைக்காம பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அரசாங்கம் உடனடியாக என்ன அப்படின்னு கவனிக்கணும். நம்ம அப்படியே மறுபடியும் இன்னும் இருக்கக்கூடிய பொது ஜனங்க கிட்ட கேட்போம். கரண்ட்டே கிடையாது, பாதிப்பு தான். ஆமாம், ஈஸியாக தான். ஆமாம். புயல் வந்தப்போ எப்படி இருந்தது? அது சொல்ல முடியல. மரம் மட்டும் ஃபுல்லாக உடச்சி விழுந்து
அநியாயம் பண்ணிடுச்சிங்க. கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தாங்களா, மற்ற கட்சிக்காரங்க பார்த்தாங்களா? வந்தாங்க பொழுது நாங்கள் இப்படி வந்து போகிறோம். கட்சிக்காரெலாம் யாரும் இன்னும் வந்து பார்க்கலைங்க. இன்னும் எதுவும் வந்து பார்க்கல. உங்கள் ஊர் எது? ஆட்சிக்காடு, மரக்காணத்து பக்கம் ஆட்சிக்காடு. அனுமந்திக்கு இன்னாண்ட மரக்காணத்துக்கு அண்ணாண்ட. அனுமந்த தான் அதிகம் பாதிப்பா? தெரியல, அது ஒரு ஊர், நாங்கள் இருக்கிறது ஒரு ஊர். இப்போ நம்ம இருக்கிற இடம் மரக்காணத்துலேருந்து திண்டிவனம் போகிற சாலையில் இருக்கோன்னு சொன்னோம். இங்கே தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. இன்னும் இந்த ஏரியாக்களில் நிறைய ஏரியாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியினர் வராங்க, ஆனால் நிவாரணங்கள் முழுமையாக கிடைக்கலங்கிறது இந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இங்கே மரக்காணத்தில் நம்ம புதுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கோம். இங்கே அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. அந்த பக்கத்துலேயே ஒரு 500 மீட்டர்லேயே கடல் இருக்குது, பக்கத்துலேயே இது ஏரியா ஊர் இருக்குது, அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. சரி, இங்கே இருக்கிற ஒரு சிலர்கிட்ட கேட்பேன் என்ன நடந்ததுங்க. வாங்க சார். வணக்கம். உங்கள் பேருங்க? மோகன்தாஸ். இல்லை, இந்த மரக்காணத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, என்னாச்சு சார்? புயல் வந்து மரக்காணத்தில் தான் கரையை கடந்திருக்கு. இங்கே தான் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து கரண்ட் இல்லை, 3 நாளாக கரண்ட் இல்லை. நாங்கள் எதுவும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை. தண்ணி குடிக்கிறது தண்ணி இல்லை. குழந்தைங்களுக்கு பால் வசதி எதுவும் இல்லை. இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் வந்துட்டதால் இங்கே வந்து கடற்கரையை ஒட்டி வாழ்கிற மக்கள் அதிகம். போட்டு அதனால் வலையெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அதனால் மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. இப்போ தான் இன்றைக்கி தான் கரண்ட்டே கொடுக்கறதுக்கு, அதுவும் சில ஏரியாவில் இன்னும் கரண்ட் கொடுக்கல. அது இன்னும் ப்ராப்பராக இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலைங்க சார். மின்சார பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து பிரச்சனை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. யாராவது பெண்கள் இருந்தால் கூப்பிடுங்க. என் பேர் ராமாய். ராமாய். இங்கே என்ன பாதிப்பு? இங்கே கரண்ட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. நாங்கள் 10 நாளாக வேலைக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். கடல் தண்ணி உள்ளே பூந்துருச்சு. குளிக்க தண்ணி இல்லாத அவ்வளோ கஷ்டப்படுங்கிறோம் சார். கட்சிக்காரங்களாம் வந்தாங்களா? வந்தாங்க, இன்னைக்கு 2 பேர் வந்தாங்க. யார் யார் வந்தா? இது முகஸ்தன் வந்தார், சசிகலா வந்தாங்க. வந்தாங்க. என்ன சொன்னாங்க வந்து? அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம், உங்களுக்கு பார்க்குறவங்கள உங்களை நல்லா செய்யலை பார்க்குறோம், நீங்கள் பயப்படாதீங்க சொன்னாங்க. ஒவ்வொரு தடையும் புயல் வரப்போ இப்படி வந்து சொல்லிட்டு போவாங்க. வரேன்னு சொன்னாங்க. வரேன்னு சொன்னாங்க. புயல் வந்துகிட்டே இருக்கு, பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம் சார். தண்ணியில் குடி தண்ணியில் கரண்ட்டில் கஷ்டப்படுவோம். கரண்ட்டே வரல எங்கள் ஊரில். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆமாம். இங்கே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அப்புறம் திருமதி வி.கே. சசிகலா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு பாதிப்புகளை நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. ஊருக்குள்ளார தண்ணீர் வந்து நிறைய புகுந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு குறையாக சொல்கிறாங்க, பாதிப்பாக சொல்கிறாங்க. உடனடியாக வேகமாக அதை செய்யலை, அதை வந்து சரி பண்ணல அப்படிங்கிறத அந்த குமுறல்களை வெளிப்படுத்துகிறாங்க. இங்கே பொதுமக்கள் நிறைய பேர் திரண்டிருக்காங்க. தேவையான பொருட்கள், தன்னார்வலர்களும் இப்படி நிறைய பேர் வந்து உணவு உள்ளிட்ட விஷயங்களை வந்துட்டு விநியோகம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காகவும் பொதுமக்கள் இங்கே திரண்டு இருக்காங்க. நம்ம புதுக்குப்பத்தில் பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்ன இல்லைங்களா, ஒரு 500 மீட்டர்லேயே கடல் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிற தூரம், இங்கே தான் ஒரு பெரிய ஊரே இருக்குது. புயல் வந்த நேரத்தில் கடுமையான பாதிப்பை பொதுமக்கள் சந்தித்தாங்க. இப்போவே 2 நாள் ஆகிடுச்சு, கடும் சீற்றத்தோடு இருக்குது கடல். அப்போ அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்கள். உங்கள் பேருங்க? சடையாண்டி. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் மண்டா புதுக்குப்போம். இதுதான் எல்லாம் பக்கம். இதே பக்கம். இந்த புயல் வந்தப்போ என்ன பாதிப்பானுச்சு? புயல் வந்து பாதிப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள் பொருளை வந்து சேர்ப்பு கொடுத்துட்டோம். மோட்டை கருமலை எடுத்து வச்சுட்டோம். இல்லை, போட்டெல்லாம் பாதிப்புன்னாங்க. போட்டெல்லாம் பாதிப்பு எதுவுமே இல்லை. பொருள் வந்து எல்லா பொருளும் நாங்கள் பாதிப்பு பண்ணிட்டோம். முதலமைச்சர் வந்து அடி கொடுக்க அள்ளி தான் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். நாங்கள் கொண்டு வந்துட்டோம். கடல் தான் பாதிப்பு இது ஆகிப்போச்சு. என்னது? கடல் தான் ரொம்ப இது வச்சு இங்கே வந்து வந்துடுது. இங்கே அதனால் போட்டெலாம் வந்து இங்கே கரமலை நாங்கள் எடுத்து வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் இங்கே தான் இருந்து போட்டலாம். இங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்களில் அதிக அளவில் போட் வச்சு மீன் பிடிக்கக்கூடிய தொழில் வந்துட்டு இங்கே முக்கியமானதாக இருக்குது. மீனவ குடும்பங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மழை வெள்ளம் புயல் வர நேரத்தில் வலையை பாதுகாக்கிறது, போட்டை பாதுகாக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போவும் ரொம்ப ஊர் உள்ளே வந்து கொண்டு வந்து சில போட்டுகளை காப்பாற்றணும். கொஞ்சம் இப்போ கடல் இது குறைஞ்சவொன்னே தான், சீற்றம் குறைஞ்சவொன்னே தான், தண்ணிலாம் உள்ளே போன பிறகு தான் இப்போ கரைக்கிட்ட வந்து போட்டை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலதரப்பட்ட மக்களும் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. வருவதற்கு முன்பு
பாதுகாப்பு கொடுக்கணும், வேண்டியதை செஞ்சு கொடுக்கணுங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே நேரத்தில் புயல் பாதிக்கப்பட்ட பிறகு இன்னும் கூடுதலாக மீட்பு பணிகளும் இருக்கணும், வேண்டிய உதவிகளும் செஞ்சு கொடுக்கணுங்கிற கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க பொதுமக்கள். இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்கிற இடத்துல திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் எல்லா ஏரியாவிலும் பயணிச்சுட்டு வராங்க. கேட்போம். எப்படி இருக்கு நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த ஏரியாக்கள் வளம் வந்தப்ப? இந்த ஏரியாக்களை பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. வீடுங்கள்ல எல்லாம் 3-4 நாளாக வந்து தண்ணி வந்து எல்லாமே ரோட்டில் தான் நின்றுருக்காங்க. அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் 6 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க நிறையா இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு பூரா பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் ஃபுல்லாக 3-4 நாளில் ஒரே அரிச்சுக்கிட்டு தூங்க மாட்டேங்குதான். பால் கிடையாது, கரண்ட்டு கிடையாது சொல்கிறாங்க, கரண்ட்டு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீட்லேயும் கூரையாக தூக்கிட்டு போயிட்டு, அதனால எங்களுக்கு அடுப்படியில எல்லாம் போய் சமைக்கிற அளவுக்கு நிலைமை இல்லை. அதனால பிள்ளைங்களுக்கு ஒரு பால் கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியலை. ஏன்னா எல்லா இடமும் இப்போ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன், நீங்கள் வந்து இது வந்து குழந்தைங்கள் நலன்னு போர்டை மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க. இந்த ஏரியாவில் இவ்வளவு குழந்தைங்களுக்கு வந்து டிசீஸோடு இருக்குது 3-4 நாளாக. அதையும் நீங்கள் இப்போ எல்லாம் சட்டையை கழட்டிட்டு என்கிட்ட காட்டுறாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. எந்த குறிப்பாக எந்த குப்பத்துலங்கம்மா? இந்த இதில் நான் வந்த 2வது பாயிண்ட்லங்க எல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நம்ம அம்மா பீரியடில் இருந்தப்போ வந்து சுனாமி அப்பெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஆயிரக்கணக்கில் இருந்தது. அந்த மாதிரி இருந்தபோது மில்க் பவுட்ரு சென்னை, பெங்களூரு இங்கேருந்தெல்லாம் பால் பாட்டிலேருந்து நாங்கள் வந்து லாரியில் வரவழைச்சி எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ள ஆயாக்கள்லாம் அங்கே வர வச்சு ஒவ்வொரு லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் போட்டு, அது பர்டிகுலராக இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஹாட் வாட்ரு போட்டு அங்கேயே பால் கலந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற அந்த பாட்டிலில் போட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனே எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களும் அதில் இருந்தது. இதெல்லாம் பெரிய அளவுலையே செஞ்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி இடத்துல வந்து இதை அட்டன் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. நிர்வாகத்தில் வந்து நிறைய தவறு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவருமே பார்வையிடுறாரு. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் பார்வையிட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க தெரிவித்து சொல்றாங்க. இப்போ துரிதமா நடவடிக்கை எடுக்குங்கிறது கடைசி கட்டம். இந்த தண்ணி வந்ததுனால நீங்க எடுக்கிறீங்க. இதுக்கு முன்ன செய்ய வேண்டிய ஆய்வை நீங்க செஞ்சிருக்கணும்ல. எல்லா இடங்கள்லையும் வந்து இப்போ இந்த நாகலாபுரத்தில் வேற ஒன்றுமே இல்லை பிரச்சனை. அங்கே எல்லாம் நடு ரோடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, நடுவில் வந்து திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரூட்டு. இந்த ஜனங்க இருக்கிறது எதிர் சந்தில் இருக்குது, அவ்வளோதான். இப்படி 10 அடி வந்தீங்கன்னாக்கா ரோடு, மெயின் ரோடு. அங்கே உள்ள ஜனங்களே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, 3 கவுன்சிலர்கள் வந்து 20 கோடிக்கு டெண்டரா, அதை நான் எடுக்கிறதா நீ எடுக்கிறதான்னு போட்டு யாருமே எடுக்காம விட்டு திருப்பி டெண்டரே கேன்சல் ஆகுதான். அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படிப்பா வந்து இந்த தண்ணியெல்லாம் நீங்க நிறுத்த முடியும்? எல்லா இடத்துலையும் உடச்சிக்கிட்டு போகுது. முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பரப்பளவில் இங்கே வந்து ஏரி இருந்துச்சு பெருசாக. அது வந்து இப்போ ஃபுல்லாக துந்துருச்சு, சாதாரண இடம் மாதிரி வந்துருச்சு. அதுலேருந்து துணை கால்வாய்கள் வழியாக 26 பெரிய ஏரிகளுக்கு போயிருக்கு. இப்போ அது எல்லாமே அடப்பட்டு கிடக்குது. அதனால தான் இந்த மழை ஃபுல்லாக வந்து வீடுங்களுக்குள்ளே பூந்துருக்கு. இதுதான். இதை வந்து வண்டி எடுத்து நீங்கள் போய் ஒவ்வொரு இடம் விசிட் பண்ணுறதுனால நடக்காது. அது ஒரு நாள் விசிட்டில் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து கலெக்டர்ஸ் மீட்டிங் போட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து 9 months முன்னே ஆரம்பிக்கணும்.
என்னென்ன வேலை எந்த லெவலில் நடந்திருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஏரிகள் இருக்குது, எத்தனை குளங்கள் இருக்குது, அதுக்கு செயின் லிங்க் எப்படி போகுது, அது தூர்வாரப்பட்டிருக்கா அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை மேலிடத்துல இருக்கிறவங்க கொடுத்தாதான் அந்த வேலையை வாங்க முடியும். அது எதுவுமே செய்யலை. செய்யாமல் வந்து நீங்களும் வந்து நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் போர்க்கால அடிப்படையில் செய்வோங்கிறீங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இப்போ சென்னை அங்கேயும் பார்க்கணும் தான், அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையை மட்டும் போய் சுற்றி பார்க்குறது, அதை மட்டும் டிவிக்கு மீடியாவுக்கு கொடுக்கறது, வேற எங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னங்கிறதே மறந்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். எந்த இடத்தையும் பார்க்கலாம். போன முறை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி நடந்துச்சு, அது பெரிய பாதிப்பு. அந்த பக்கம் இவங்க என்னன்னே கண்டுக்கல. என்னன்னா சென்னையே சுற்றிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி என்னாவது சென்னையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய நிர்வாகம் ரொம்ப பெருசு. அங்கங்கே மொத்தம் 38 மாவட்டங்களுக்கு ஆட்சியர்லாம் இருக்காங்க. அங்கங்கே நீங்கள் வேலையை பார்க்கணும்ல, அது பார்க்கலைங்கிறது தான் எனக்கு புரியுது. நான் வந்து பார்க்கும்போது மரக்காணம் தான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா புயல் இந்த பக்கம் தான் கரையை கடந்ததால பல்வேறு கிராமமும் பல்வேறு மக்களும் பலதரப்பட்ட மக்களும் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. இதை ஒட்டியும் அவங்களுடைய குமுறல்களை பதிவு செய்தபடி இருக்காங்க. அதே போல பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்கட்சிகளும் இங்க பொதுமக்களை வந்து சந்தித்து அவங்களுக்கு அவங்களோட குறைகள் என்ன அப்படின்னு பேசிட்டு போற காட்சிகளையும் பார்க்க முடியுது. இப்ப திருமதி வி.கே. சசிகலா அவங்களும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட அவங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா இந்த ஏரியாவில் நிறைய குழந்தைகளுக்கு தோல் சார்ந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. இந்த புயலுக்கு பிறகு உடனடியான மருத்துவம் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும், அதே போல மெயின் சாலை ஈசிஆர் சாலையிலேயே அங்க பக்கத்திலேயே நிறைய பாதிப்பு இருக்கு. அதை கூட முன்கூட்டியே தவிர்க்கக்கூடிய அளவுக்கு எதுவும் பண்ணல. அப்புறம் ஏரிகள் எல்லாமே தூர்வாரப்படாம நிறைய வந்து ஆக்கிரமிப்புகளாகவும் ஏரிகள் ஆற்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்படி பலவும் இருக்கிறதாலையும் அது உடனடியாக அந்த தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வரத்துக்கும் வாய்ப்பாயிடுது அப்படிங்கிறத பல விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. பெஞ்சால் புயலில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மரக்காணம் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் புதுவைக்கும் மரக்காணத்துக்கு இடையில தான் புயல் கரையை கடந்தது. கடற்கரைக்கும் இந்த ஏரியாவுக்குமே ரொம்ப பக்கம்தான். அதனால் இங்கே இன்னொன்று முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண் தொழில், வேளாண்மை தான். ஸோ அதனாலேயே நிறைய அளவில் மரங்கள்லாம் இருந்தது. இந்த புயல்னால மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ புயல் போய் கரையை கடந்து ஒரு 2 நாட்கள் ஆகுது. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள், அதாவது மரங்கள் நிறைய இடங்கள்ல விழுந்திருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து அந்த இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வேலைகள், அப்புறம் மின்சாரம் நிறைய இடத்துல கிடைக்காம இருக்கு. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களையும் தான் இப்போ நம்மளால பார்க்க முடியுது. இதுல இன்னொரு முக்கியமான ஒன்று, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதுக்கப்புறம் விழுப்புரம், இப்படி இந்த பரவலான அனைத்து மாவட்டங்களுமே நீர்நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள். ஆனால் பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகளாலேயும் பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. ஸோ நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் குளோபல் வார்மிங், காலநிலை மாற்றமும் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதற்கு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் தீட்டுவது, இருக்கக்கூடிய விஷயங்களை இனி பாதிக்கப்படாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு அனைத்து கட்சியினருமே கூடி ஒரு தொலைநோக்கு செயல் திட்டங்களை வடிவமைச்சா எதிர்காலத்தில் எந்த புயல்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்மளை தற்காத்துக்க முடியும். பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இதையே தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக்குடன் உங்கள் சேத்தா இளங்கோவன். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். அடுத்த ஏரியாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.